அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, பிறை மாதங்களில் 9வது மாதம் ரமலான் மாதம். அந்த மாதம் முடிந்துவிட்டது. பிறை மாதங்களில் 10வது மாதம் ஷவ்வால் மாதம், 11வது மாதம் துல்காதா மாதம், 12வது மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த பிறை மாதங்களில் 10வது மாதமாக இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதம், 11வது மாதம் துல்காதா மாதம், 12வது மாதம் துல்ஹஜ் மாதம், பிறை 13 வரைக்கும் இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜி செய்யும் மாதங்களாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 197வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ்ஜி செய்வதற்கு ஏற்ற சில மாதங்கள் இருக்கிறது, அவைதான் இந்த மாதங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்போ ஹஜ்ஜை பொறுத்த அளவில் அது எல்லா காலங்களிலும் செய்ய முடியாது, ஆண்டு முழுவதும் செய்ய முடியாது. உம்ரா என்று சொன்னால் உம்ராவை எல்லா மாதங்களிலும் செய்யலாம், ஆண்டு முழுவதும் செய்யலாம், ரமலானிலும் செய்யலாம், ஹஜ்ஜுடைய காலங்களிலும் உம்ரா செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜி என்பதை ரமலானில் ஹஜ்ஜி செய்ய முடியாது, ரமலானுக்கு முந்திய மாதங்களில் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அப்போ ஹஜ்ஜை பொறுத்த அளவில் ரமலானுக்கு அடுத்த நடப்பு மாதம் ஷவ்வால் மாதம், 10வது மாதம், 11வது மாதம் துல்காதா மாதம், 12வது மாதம் அரபி மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த துல்ஹஜ் மாதத்தில் கூட 13 பிறை 13 வரைக்கும். அப்போ இப்படிப்பட்ட அந்த 3 மாதங்களில் 2 மாதங்கள் முழுமையாக வந்து விடுகிறது. 3வது மாதங்களில் துல்ஹஜ் மாதத்தில் 13 நாட்கள், ஆக மொத்தம் 60-73 நாட்கள் ஹஜ்ஜி செய்வதற்குரிய காலங்களாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே ஹஜ்ஜை பொறுத்த அளவில் நினைத்த மாதிரி, நினைத்த காலத்தில், நினைத்த மாதத்தில், நினைத்த பொழுது ஹஜ்ஜை செய்து விட முடியாது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல், ஒரு வணக்கம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஹஜ்ஜிக்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் இந்த மாதத்திலேயே தங்களுடைய பயணத்தை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். இந்த காலகட்டத்தில் கப்பல் இருக்கிறது, விமான போக்குவரத்து இருக்கிறது. ஆனால் 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக போக்குவரத்து என்பது அவர்கள் ஒட்டகத்திலே சவாரி செய்தார்கள், குதிரையிலே சவாரி செய்தார்கள். பல நாடுகளிலிருந்து, பல பகுதிகளிலிருந்து, பல திசைகளிலிருந்து மக்காவை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மக்காவை சென்றடைவதற்கு பல நாட்களாக ஆகும் என்கிற காரணத்தினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அரபி மாதங்களில் 10வது மாதத்திலிருந்து, அதாவது ஷவ்வால் மாதத்திலிருந்து ஹஜ்ஜுடைய மாதமாக இறைவன் கணக்கிட்டு அவர்கள் வருவதற்கும் செல்வதற்கும் பல நாட்கள் ஆகும் என்கிற காரணத்தினால் இந்த 73 நாட்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். எனவே ஹஜ்ஜை பொறுத்த அளவில் ரமலானில் செய்ய முடியாது, ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜை செய்ய முடியும். உம்ராவை பொறுத்த அளவில் அது ரமலானிலும் செய்யலாம், ஹஜ்ஜுடைய மாதத்திலும் செய்யலாம். எனவே ஹஜ்ஜை பற்றி பார்ப்போம். ஹஜ்ஜுக்கு இந்த ஆண்டு செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த ஷவ்வால் மாதத்திலிருந்தே அவர்கள் தயாராகி விடுவார்கள். எனவே இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய பயணத்தை எளிமையாக, இனிமையாக ஆக்கி வைப்பானாக. தாயகம் திரும்புவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாம் அலைக்கும்.